மஜாவா விலாக் போடுறதுல நீ நாள் ஒன்று காலையில ஜிம்முக்கு போறதுக்கு எப்பவுமே நம்ம பசு தான் கால் பண்ணி எழுப்புவோம். அந்த மாதிரி கால் பண்ணா மச்சான் இருறா தூங்கிட்டேன் கொஞ்சம் டைட்டா ஒரு ½ hour கழிச்சு வரேன்னு சொன்னேன். அதுக்குள்ள நம்ம கௌதம் கூட ஜாக்கிய பொண்ணு கிளாஸை போட்டு கார்டியோ பண்ணுகிறான். வரும்போது அவன் லுக்கம் மட்டும் பாருங்களேன். யார நம்பர்னே தெரியல தாசனா. எங்க அம்மா வேற பைத்தியக்கார மதிக்கிற போயிட்டு முடிய வெட்டினாடான்னாங்க. சரின்னு மஜாவா போயிட்டு முடிய வெட்டணுன்ட்டு சிக்கனை செய்யலான்ட்டு பார்த்தா என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஃபோன் பண்றான். சொல்லுப்பா கோவிந்தான்னு சொன்னதுக்கு வாடா வெளியே போயிட்டு வரலான்னா. சரி ஏதோ பையன் டீ கடி கூப்பிடறான்னு பார்த்தா திருச்சி வரைக்கும் போயிட்டு வரலாமான்றான். டேய் நான்லாம் வரல, எனக்கு வேலை இருக்குதுன்னா அவன் ஒரு பக்கம் கோச்சிக்கினான். ஊரை சுத்தத்துக்கு போறதுக்கு எங்க அம்மா வேற பாருங்க பக்தியா பொட்டுலாம் வச்சு அனுப்புறாங்க. அப்புறம் நம்ம ஃப்ரெண்டு வேற வந்துட்டான் காடியை பெர்ட்டின்னு. அப்படியே போற வழியில அச்சரப்பாக்கம் சர்ச்சுக்கு போயிட்டு சாமியை கும்பிட்டு நம்ம அண்ணனை வீடியோ எடுத்தா ஐயோ என்னெல்லாம் போடாதப்பான்னு வைக்கப்படுறாரு. இருந்தா உன மஜாவா வீடியோ எடுக்கிறேன்ட்டு வீடியோ எடுத்தா நான் போட்டோ எடுக்கிறேன்ட்டு அப்படியே ஸ்டாச்சு மாதிரி போஸ்ட் தர்றாரு. அண்ணன் சும்மா காடியை ஒரு பெர்ட்டுன்னு சும்மா அச்சு தள்ளின்னு ஃபாஸ்டா வந்துட்டா போல. அண்ணன் டிரைவிங்க பூஸ்ட் பண்ணதுக்கு சும்மா காணா போட்டவரை சோக்கா வச்சிட்டேன். ஒரு வழியா பறக்க விட்டுன்னு திருச்சிக்கு வந்துட்டான். அவங்க வேலையெல்லாம் அப்புறம் பாருங்க எனக்கு காது இதெல்லாம் அடிக்குது, ஃபர்ஸ்ட் போய் சாப்பிடலான்னு. பரவாயில்ல ஒரு வழியா ஒரு பக்காவான கடையை வேற புஷ்டோம். டேஸ்ட் எல்லாம் சும்மா அந்த மாதிரி இருந்தது. சோற ஹோட்டல்லாம் தான் பார்த்தேன். ஆனா டயட்ல இருந்ததுனால 4 பரோட்டா 4 தோசை 4 ஆம்லெட் மட்டும் தான் சாப்பிட்டேன். நம்ம ஃப்ரெண்டு வேற இந்த ஆஃப் பாயில உடையாம சாப்பிடுனா. டேய் நான் இதில் தான்டா ஸ்பெஷலிஸ்ட்னு வாயில போட்டு சாப்பிட்டு நீ 4 அத்த ஒரு விலாகில் பார்க்கலாம். பாய்.